வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் என் வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். நம்பிக்கையோடு கேட்கின்ற என் குழந்தைகளுக்கு இன்று நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். உன் வாழ்க்கை எப்பொழுதும் போல உனக்கு இன்று துன்பங்களை கொடுக்குமா அல்லது சந்தோஷத்தை கொடுக்குமா என்கின்ற மனக்குழப்பத்தோடு நிற்கின்ற உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்று உன் அப்பன் அழைத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் அனுபவம் என்ற ஒன்று ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்கும் பாடம் எப்படி வாழ வேண்டும் என்பது மட்டுமல்ல, எப்படி வாழவே கூடாது என்பதனையும் சேர்த்துதான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் சேர்த்துதான் செய்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அனுபவம் என்றால் என்னவென்பதனை முதலில் தெரிந்து கொள். என் குழந்தையே, ஒருவர் தன் வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு பெயர் அனுபவசாலி அல்ல. எவன் ஒருவன் இந்த வாழ்க்கையில் அத்தனை வழிகளையும் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்தான் அனுபவசாலி. அவர்கள் மட்டும்தான் அனுபவம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எதையும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு இருப்பார்கள். அதற்கு வயது தேவையில்லை. பல வழிகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நீங்காமல் சுமந்து அதிலிருந்து வெளிவந்திருந்தாலே அதுவே போதும். என் பிரியமே, உன் அப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கு என்ன தோன்றுகின்றது? நம் வாழ்க்கையை நம் கந்தன் மாற்றி விடுவார் என்று தோன்றுகின்றதா, அல்லது கந்தனை கண்ணார கண்டாலே போதுமே என்று தோன்றுகின்றதா? என் குழந்தையே, என்னை நினைத்து இந்த கந்தன் நமக்கு நல்லது நடத்துவார் என்பதனை மனதில் உறுதியாக நினைத்து எப்பொழுதும் நீ என்னிடத்தில் கேட்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு கொடுப்பதை ஒருபொழுதும் யாராலும் உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. என் குழந்தையே, எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் உன்னோடு இருந்துதான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் போல நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை சற்று சிந்தித்துப்பார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல. நீ மற்றவர்களின் மனதில் எந்த அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது வரை. புரிகின்றதா? என் குழந்தையே, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல என்றால், நீ இறந்த பிறகும் ஒருவர் மனதில் நிற்கிறாய் என்றால் நீ அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றுதானே அர்த்தம். அதைத்தான் அப்பன் சொல்கின்றேன். இப்படியாக நீ வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை எவ்வளவுதான் வலித்தாலும் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ சத்தமிட்டு புலம்பும் வார்த்தைகள் உனக்கு வேண்டுமானால் உணர்வின் வழியாக இருக்கலாம். ஆனால் அதை கேட்பவர்களுக்கு அது அத்தனை பொழுதுபோக்கு. அதை என்னவென்று கேட்பவருக்கு நிச்சயமாக அது மிக பெரிய பொழுதுபோக்காக மாறிவிடுகின்றது. அதனால் உன் வாழ்க்கையின் உன் வழிகளையும் வேதனைகளையும் தெய்வத்திடம் மட்டுமே என் பிள்ளை நீ சொல்லிவிடு. இந்த மனிதர்களிடத்தில் சொல்ல நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அது உனக்கு வேதனைகளைத்தான் அதிகப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகளுக்கு உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் நீ மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டதுதான் காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலையாத கல்வியும் குறையாத வயதும், ஒரு கபடு வராத நட்பும், குன்றாத இளமையும், எப்பொழுதும் வாழ்க்கையில் நல்லதொரு வளமையும்
எந்த நேரத்திலும் தீமைகளை நினைக்காத நல்லதொரு மனதும் உன் வாழ்க்கையில் உனக்கு இருந்துவிட்டது என்றால், பேசுகின்ற வார்த்தைகளை ஒருபோதும் மாற்றாமல் நான் சொல்லவில்லையே என்று சொல்லி சொன்ன விஷயத்தையே ஒன்றுமில்லாததாக ஆக்குவதும் என்பது போன்ற விஷயங்களை ஒருபோதும் என் குழந்தை நீ செய்து கொண்டிருக்காதே. வாழ்க்கை அத்தனையையும் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றது. இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீயும் தயாராக இருக்கும் பட்சத்தில் நீ விரும்பிய ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, கந்தன் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன், கவனமாக கேள். உன் மனதில் என்ன விஷயங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட எண்ணங்கள் உன் மனதிற்குள் இருந்து உன்னை போட்டு புரட்டி எடுத்தாலும், அந்த நேரம் என் குழந்தை கந்தனினுடைய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பழகு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னையே அறியாமல் பல மாற்றங்கள் நடப்பதை உணர முடியும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் குழந்தையே, இந்த மந்திரத்தை இன்று நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனாலும் எப்பொழுது எல்லாம் மனதில் குழப்பங்கள் வருகின்றதோ அந்த நேரத்தில் உன் வார்த்தைகள் இதுபோன்று உன் மனதை தொட்டு முருகப்பெருமானினுடைய அருளை நினைக்க துடிக்கும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு கைமேல் பலன் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் கந்தன் அதிசயத்தை நடத்துவார் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இன்று இந்த வார்த்தைகளை கட்டாயம் கேட்க வேண்டும் என்று கந்தன் சொன்னதற்கான காரணம் நீ அறிய வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் வீட்டில் செல்வம் செழிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக வீட்டில் விளக்கெண்ணெய் தீபம் எப்பொழுதும் ஏற்ற வேண்டும். வீட்டில் நீ திருவிளக்கு ஏற்றும் பொழுது அதில் விளக்கெண்ணெயை நீ பயன்படுத்தி ஏற்று. அது உனக்கு மிக மிகவும் நல்லது. வீட்டில் குறைந்தது 2 விளக்குகள் ஏற்றி பழகு. குத்து விளக்கு கிழக்கு முகமாகவும் துணை விளக்கு வடக்கு முகமாகவும் இருந்தால் அது மிகவும் நல்லது. வீட்டை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் துடைக்கக்கூடாது. மற்ற நாள்களில் துடைக்கும் போது தண்ணீரை ஒரு கை பிடியளவு கல் உப்பினை போட்டு அதனை துடைக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்களும் தெய்வ சக்தியினுடைய அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். என் குழந்தையே, இது போன்ற விஷயங்களை எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன். ஆனால் அது தெரியாத பட்சத்தில் உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு அதை பின்பற்றினான், அதுவே போதும். உன் வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய். தெய்வத்தின் அனுகிரகம் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை அவர்களுக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். மிக பெரிய மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அத்தனையையும் தாண்டி நீ வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அத்தனையையும் கடந்து இந்த வாழ்க்கையை உனதாக்க வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது. வெற்றி நடை போட வேண்டிய இந்த நேரம். இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் பேரதிர்ஷ்டம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கட்டும். வேல்வேல் முருகா,
வெற்றிவேல் முருகா.